ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூஞ்ச கொஞ்சம் பாருங்கள். நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக யாரை தெரிஞ்சோ இல்லையோ, இவரை தெரியாத ஆளே கிடையாது. எவ்வளோ அவமானங்களை, அசிங்கங்களை, எவ்வளோ கஷ்டங்களை பட்டு உழைச்சி 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 சின்ன சின்ன வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்தி அதோடைய அருமையை வந்து கொஞ்சம் கூட மிஸ்யூஸ் பண்ணாமல் ஒவ்வொரு டெடிக்கேஷனாக ஒவ்வொரு நேரமும் உழைச்சி உழைச்சி இவ்வளோ நிலைமைக்கு வந்திருக்காரு. அதனால் வந்து இப்போ எல்லாத்தையும் இவ்வளோ உழைச்சி இவ்வளோ மேலே வந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்து 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நம்மளுக்காக வந்திருக்காரு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என்னெல்லாம் பாருங்கள், 33 வயசு தான் வந்து அதுக்குள்ளே வந்து எவ்வளோ மூடி அடிச்சுட்டு எவ்வளோ கொஞ்சம் இதுவாக மெயின்டைன் பண்ணாமல் ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனால் எவ்வளோ காசு, எவ்வளோ பணம், கோடிக்கணக்கில் இருந்து கூட அதிகமாக சாப்பிடாமல் மெயின்டைன் பண்ணி ரசிகர்களுக்காக உடலை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு இந்த 50-51 வயசுலேயும் நல்லா டான்ஸை பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி வந்து ஒரு 20 வயசு பையன் கூட ஆட முடியாது. அந்தளவுக்கு வந்து டெடிக்கேஷனாக ஆடி ஒவ்வொரு டான்ஸ்லேயும் இதுலேயும் நம்மளை வந்து ரசிக்க வச்சு என்ஜாய் பண்ண வச்சு நம்மளுடைய மனசெல்லாம் இடம் பிடிச்சி இப்போ வந்து வர அரசியலுக்கு. அதனால் வந்து ஒவ்வொரு மனசுலுமே விஜய்ன்ற ஒரு பிம்பம் கண்டிப்பாக இருக்கும். பிடிச்சவங்க வந்து 80%, 20% தான் பிடிக்காது. அதனால் வந்து கண்டிப்பாக மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க. விஜய்ன்றவருக்கு பெரிய ஒரு ஆளுமைக்கு ஓட்டு போடுவாங்க. அரசியலுக்கான விஜய்களை என்னப்பா தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் யாருமே இங்கே பிறந்து கற்றுக்கிட்டு வரல. திமுகன்ற கட்சி கூட 20 வருஷமாக வந்து இருந்து அதை கற்றுக்கிட்டு கொஞ்சமாக அரசியலுக்கு வந்துச்சு, ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம தலைவர் வந்து எல்லாத்தையுமே ஷார்ப்பாக கற்றுப்பார். டான்ஸை கூட ஒரு டைம் பார்த்தா போதும் அப்படியே போட்டுருவார். அதனால் வந்து இந்த அரசியல்ன்றதையும் ஈஸியாக கற்றுப்பார். அவர் முதலமைச்சர் உட்கார வச்சுட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அவர் சொல்லி கொடுத்து ஈஸியாக கற்றுப்பாங்க. அதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. இப்போவே அவருக்கு நிறைய விஷயம் தெரியுது, நிறையா அறிவிப்புகள் அறிவிச்சிருக்காரு. அதனால் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து எந்த ஒரு சின்ன சந்தேகம் கூட நம்ம விஜய் நம்ம மேலே சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த தடவை ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கி நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு விஜய் சிஎம் ஆக்கிட்டு கண்டிப்பாக வந்து ஆக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம்.